வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் கலவையான பலன்கள் உள்ள மாதமாக அமையும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்களின் 10ஆம் வீட்டில் அமர்வதால் பணியிடத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்கள் வேலையை முழு கடின உழைப்புடனும் புரிந்துணர்வுடனும் செய்வீர்கள் மற்றும் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். உங்கள் வியாபாரத்தில் மூலதனத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். தொழில் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் கல்வியில் சில தடைகள் ஏற்படக்கூடும். மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், அப்போதுதான் கல்வியில் முன்னேற முடியும். 10ஆம் வீட்டில் அமர்ந்து சூரியனும் புதனும் உங்களின் 4ஆம் வீட்டை முழு 7ஆம் பார்வையுடன் பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களின் புத்திசாலித்தனத்தால் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுவீர்கள். இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். 5ஆம் வீட்டில் சனி பகவான் பார்வையால் உங்கள் காதல் சோதிக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் காதல் முன்னேறும், இல்லையெனில் பிரச்சனைகளும் ஏற்படும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே சில காலம் அறிவிக்கப்படாத இடைவெளி இருக்கலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் ராகு பகவானுடன் சேர்ந்து தனது உச்ச ராசியில் இருக்கிறார். இந்த சூழ்நிலை உங்கள் மனைவியுடன் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு நல்ல காதல் நேரத்தை கொடுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் ராகுவும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் அமர்வதால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ உதவும், ஆனால் செலவுகள் அதிகமாகும். கேது பகவான் மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக ஆரோக்கியம் ஓரளவு பலவீனமாக இருக்கும். எளிதில் பிடிபடாத சிறிய தொற்றுநோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்: புதன்கிழமை மாலை கருப்பு எள் தானம் செய்ய வேண்டும்.